ஹலோ பீவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிறது 2026 ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் கிரைம் ட்ராமா சீரீஸாக அமேசான் பிரைமில் இப்போ தமிழ் டப்பிங்லேயே வெளியாகிருக்கிற ராக். இப்போ இதனுடைய கதைக்களம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா 1978 டெல்லியில் அரோரா ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இதில் அசோக் அரோரா அவர் தான் குடும்பத் தலைவர், மோனா அரோரா அவங்க தான் மனைவி. இவங்களுக்கு 2 பிள்ளைங்க. மூத்ததாக சுமன் அரோரா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு, 16 வயசு நிரம்பிய ஒரு பொண்ணு. இது இந்த பொண்ணுக்கு தம்பியாக சஹில் அரோரா அப்படின்னு சொல்லி 14 வயசு நிரம்பிய ஒரு பையன் இருக்கான். ஸோ இப்படி 2 டீனேஜ் பசங்க அந்த வீட்டில் இருக்கிறாங்க. இதில் அந்த சுமன் அரோரா பொண்ணு இருக்கு இல்லையா, அது ரேடியோ ஸ்டேஷனில் போய் பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு சொல்லி போது இந்த சஹில் பையனும் கூட அனுப்பி வைக்கப்படுறான். 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. இப்போ பேரண்ட்ஸ் 2 பேர் வீட்டில் உட்காந்து, ஓகே நம்ம பொண்ணு இன்னைக்கு ரேடியோவில் போய் பெருசாக பாட போகிறா. ஏன்னா 1978 அது ஒரு பெருமையான விஷயம். என் பொண்ணு பாடினா ரேடியோவில் வந்துச்சு கேட்டிங்களா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இவங்க வீட்டில் ஆர்வமாக உட்காந்துருக்காங்க, பிள்ளை பாடும் அப்படின்னு. கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு பாடவே இல்லை. இப்போ இவங்க அம்மா சொல்கிறாங்க, ஒரு வேளைக்கு பொண்ணு ரொம்ப லேட்டாக போயிட்டாலோ, அதனால தான் அவங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு. இப்போ அப்பா என்ன பண்ணுறாரு, இல்லை சார் ரைட்டு, நான் ரேடியோ ஸ்டேஷனுக்கு போய் பிள்ளைங்க 2 கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு கிளம்புறாப்புல. போய் ரேடியோ ஸ்டேஷன் சேர்ந்து அங்கே கேட்டால், அங்கே ஏற்கனவே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு சில பசங்க சொல்கிறாங்க, 2 பேர் இன்னும் வரவே இல்லை அங்கிள், அவங்க வருவாங்க அப்படின்னு நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், 2 பேர் வரவே கிடையாது இங்கே வரைக்கும் அப்படின்னு சொல்ல போக இப்போ இவருக்கு ஒன்றும் புரியலை. வீட்டுக்கு நேரம் ஒய்ஃபு கால் பண்ணி, ஆமாம் பிள்ளைங்க வீட்டுக்காவது வந்துச்சா அப்படின்னு கேட்டால், அவங்க என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் தான் கூட்டு வரேன்னு போனீங்க, அப்புறம் என்கிட்ட கால் பண்ணி வீட்டுக்கு வந்துச்சான்னா இன்னும் பிள்ளைங்க வரலையே அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அப்பயே பயம் தொத்திக்க ஆரம்பிக்குது. உடனே ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருடைய வீட்டுக்கும் கால் பண்ணி கேட்குறாங்க. யார் வீட்லேயும் அந்த பிள்ளைங்க போனதா எந்த ஒரு செய்தியும் இவங்களுக்கு கிடைக்கல. உடனே பிள்ளைங்களுக்கு என்ன ஆச்சோ, ஏன்னா அது ஒரு மழைக்கால மாலை பொழுது மாதிரி காமிக்கப்படுது. அதனால இந்த டைமில் போனாங்க, இதுக்கப்புறம் பிள்ளைங்க எங்கன்னே தெரியலையே அப்படிங்கிற பதட்டத்தில் உடனே போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த கேஸை எடுக்கிறவர் தான் நம்ம படத்துடைய கதாநாயகன். அவருடைய பேர் ஜெயபிரகாஷ். இவர் எஸ்ஐயாக இருக்கிறார் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில். ரொம்ப சின்சியரான ஒரு போலீஸ் ஆஃபீஸரு. ஆனால் இப்போ தான் இந்த மாதிரி கேஸெல்லாம் எடுத்து ஆரம்பித்து விசாரிக்க ஆரம்பித்து தனக்குன்னு ஒரு பேரை சம்பாதிக்கணும் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். இவங்க அப்பா ஏற்கனவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 30 வருஷமாக கான்ஸ்டபிளாக இருந்தவர் தான். இவருக்கு ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அந்த அம்மா ஒரு ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க. இப்போ ஹீரோவை பொறுத்தளவுக்கு என்னங்கடா இது, ரேடியோ ஸ்டேஷனுக்கு பாட்டு பாட போகிறேன் அப்படின்னு கிளம்பி வந்த பிள்ளைங்க திடீர்னு, அதுவும் அக்காவும் தம்பியும் சேர்ந்து தான் ஒன்றா வந்திருக்காங்க, அது எப்படி 2 பேரும் சேர்ந்து காணாமல் போயிருக்க முடியும், இது என்னவோ மிஸ்ஸிங் கேஸ் மாதிரியே இல்லை, இது ஏதோ கிட்னாப்பிங் கேஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த வழியில் எப்படியாவது இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கணும் பிள்ளைங்களை எப்படியாவது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த சீரீஸுடைய மொத்த கதையை. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு புரோசித் ராய் அப்படிங்கிற நபர் இயக்கியிருக்காப்புல. இதை அவர் மட்டும் தனியாக இயக்கலை. முதல்ல இந்த புரோசித் ராய் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாத்தாள் லோக் அப்படின்னு சொல்லி உலக பிரசித்தி பெற்ற ஒரு சீரீஸ் ஒன்று வந்தது. பல பேர் பார்த்து ஆகா ஓகோ அப்படின்னு பாராட்டி தள்ளின ஒரு சீரீஸ். அதனுடைய இயக்குநர்களில் ஒருத்தர் தான் இந்த புரோசித் ராய். அவர் தான் இதை இயக்கியிருக்காப்புல. இதில் மொத்தம் 8 எபிசோடு, ஆனால் அவர் 6 எபிசோடை தான் அவர் இயக்கியிருக்காரு. அவர் போக அனுஷா நந்தகுமார் அப்படிங்கிற ஆளும் சரி, சந்தீப் சக்கித் அப்படிங்கிற நபரும் சரி, 2 பேரும் சேர்ந்து 4வது 5வதுங்கிற 2 எபிசோடை மட்டும் இந்த 8 எபிசோடுக்குள்ளே இயக்கியிருக்காங்க. மீதி 6 எபிசோடையும் நம்ம புரோசித் ராய் தான் இயக்கியிருக்காப்புல. இந்த கதையை பொறுத்தளவுக்கு 1978 வரைக்கும் டெல்லியில் பெருசாக அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சீரியல் கில்லர் இல்லை சைக்கோ கில்லர் அப்படிங்கிற மாதிரி பெரிய கேஸ் எல்லாம் அங்கே அப்போ ரிஜிஸ்டர் ஆனது கிடையாதாமா. 1978 முதல்ல மிகப்பெரிய மொத்த நாட்டையுமே பேச வச்ச ஒரு உண்மை வழக்கு. அந்த வழக்கத்தான் தழுவி இவங்க சீரியஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பேர் பல விஷயங்களை மாற்றிருக்காங்க. அதே மாதிரி கற்பனையாக ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை கற்பனையாக இவங்க கலந்து அதை சீரியஸாக பண்ணி இப்போ ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு முதல்ல இது 8 எபிசோடு ஓடுது. ஒன்றுமே 36 நிமிஷத்துலேருந்து 47 நிமிஷம் ஓடக்கூடிய அளவில் தான் இதனுடைய ரன்னிங் டைம் இருக்குது. ஒரு எபிசோடும் மொத்தமாக நீங்கள் பார்த்து முடிக்கிறதுக்கு அப்ராக்சிமேட்லி 5.5 மணி நேரம் உங்களுக்கு பிடிக்கும். பட் டெஃபினட்டாக ஒரு பிஞ்சி வாட்சுக்கான சீரீஸ் இது. டெஃபினெட்லி ஒர்த் வாட்ச் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு அட்டகாசமான ஒரு சீரீஸ் இது. இந்த கதையுடைய ஆரம்பத்தில் இருந்தே பரபரப்புடைய உச்சியிலே தான் இருக்கும். 8வது எபிசோடு போய் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி சீரீஸ் சிக்கிறதே நம்ம ரொம்ப ரேர்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நல்லா தான் இருக்கும், சூப்பராக எடுத்திருப்பாங்க, ஆனால் இன்பிட்வீனில் எங்கேயாவது கொஞ்சம் உருளத்தாங்க செய்து அப்படின்னு ஒரு 2-3 எபிசோட் டெஃபினட்டாக ஒரு ஃபீலை நமக்குள்ளே விட்டுரும். அப்படி ஒரு ஃபீலே இந்த மொத்த சீரீஸ்லேயும் உங்களுக்கு வராது. சும்மா ஜெட்டு வேகத்தில் ஆரம்பித்து வேறு லெவலில் போய் இந்த சீரீஸை அவங்க கன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அட்டகாசமான ஒரு சீரீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இதில் 1978 அப்படிங்கிற அந்த கால பொழுது இருக்கு இல்லையா, அந்த பீரியட் ஃபேக்டர் அவங்க செட் அவுட் பண்ண விதத்துலையும் டெக்னிக்கல் சைடில் சூப்பராக இருந்திருக்கு கான்ட்ரிபியூஷன்.
அது சினிமோட்டோகிராஃபி ஆகட்டும், டிஐ டீமுடைய ஒர்க் ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், படத்துடைய ப்ரொடக்ஷன் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், சவுண்ட் டிசைனிங் டீமுடைய ஒர்க் ஆகட்டும்னு சொல்லி எல்லாரும் என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. அது சீரீஸ் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இந்த சீரீஸை ஆரம்பத்திலிருந்தே கம்ப்ளீட்லி நான் லீனியராகத்தான் இந்த டீம் கட் பண்ணியிருக்கு. 2 கதைகள் ஓடும். ஒரு பக்கம் அந்த பிள்ளைகள் இவங்க காணாமல் போனதுன்னு ஒரு ஓடும். 2 பக்கம் ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் எபிசோடுடைய பிகினிங்லேயே இவங்க தான் திருட்டு பசங்க அப்படிங்கிற மாதிரி 2 கல்பிரிட்டை இன்னொரு பக்கம் சித்தரிச்சிருவாங்க. அந்த கதாபாத்திரங்கள் ஒரு பக்கம் டிராவல் ஆகிட்டே வரும். இந்த கேஸை நம்ம ஹீரோ ஹேண்டில் பண்ணி என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போகும். 2ம் ஒரு மையப்புள்ளியில் ஒரு தருணத்தில் இணையறதாகத்தான் திரைக்கதை அமைப்பு இருக்கு. ஸோ கம்ப்ளீட்லி நான் லீனியராக கட் பண்ணப்பட்ட ஒரு சீரியஸ். அதுதான் இதனுடைய பலம் கூட. இன்னும் சொல்ல போனால் இந்த 8 எபிசோடு இருக்கு இல்லையா, இதில் உண்மையாக சொல்லணும்னா இந்த கல்பிரிட்ஸுக்கு கடைசியாக என்ன தண்டனை கிடைச்சது அப்படிங்கிற விஷயங்களை மட்டும் 8வது எபிசோடில் ஒரு கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன செக்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் உள்ள. அதை விட்டுட்டிங்கன்னா 7வது எபிசோட்லேயே இவங்க முடிக்கணும் அப்படின்னா முடிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் 8வது எபிசோடில் ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க பாருங்க. இது வரைக்கும் இந்த சீரிஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இப்போ நான் அடிச்சு எழுதி தரேன். நீங்கள் பெண் பிள்ளையை பெற்ற பேரண்ட்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்களாக இருந்தீங்க அப்படின்னாலே இந்த 8வது எபிசோடுடைய முதல்ல ஒரு 10-15 நிமிஷம் பயங்கரமான ஒரு அன்ஈஸியான அன்செட்டிலிங்கான ஒரு ஃபீலை நமக்குள்ளே விட்டு ஒரு மாதிரி ஒரு ஹாண்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்மளை பேரண்ட்ஸை தள்ளி விட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீலை மனசு ஃபுல்லாக பதட்டம், என்ன பண்ணுறது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் நம்மள அறியாமல் கண்களில் தண்ணி வருது. அந்த அளவுக்கு அதை சாலிடாக சீன்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பெருசாக எதையும் காமிச்சிருக்க மாட்டாங்க, ஆனாலும் நமக்கு அந்த வலி அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கடத்திருப்பாங்க. 8வது எபிசோடு டெஃபினட்டாக ஒரு ஹாண்டிங்கான எபிசோடு. என்கிட்ட கேட்டால் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல் எஃபெக்ட் இம்பாக்ட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் 8வது எபிசோடு பார்க்குறதுக்கு இலகிய மனம் படைத்தவர்கள் பார்க்க வேணாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு விஷயம் பெருசாக வயலன்ஸ் அப்படி இப்படிங்கிறது அதெல்லாம் தனி, அதெல்லாம் இருக்குது லைட்டாக, அதெல்லாம் விடுங்க. இந்த மொத்த சீரியஸுமே வயலன்ஸ் ஹெவியாகத்தான் அங்கங்கே இருக்கத்தான் செய்யுது. பட் இருந்தாலும் காட்சிகளாக இவங்க என்ன வச்சாங்க, என்ன விஷயத்தை சித்தரிச்சாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நம்ம மனசை பதற வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த 8வது எபிசோட் நிச்சயமாக உங்களுக்குள்ள ஒரு ஃபீலை விடும். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒத்துப்பீங்க. இன்னொரு விஷயம், பொதுவாகவே படமோ சீரீஸோ வில்லன் கேரக்டர்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக எழுதிட்டீங்க அப்படின்னாலே அந்த சீரீஸ் வேறு லெவலில் கிரிப்பிங்காக நின்று போகும். ஆத்தாடி இவங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. இதில் 1க்கு 2 வில்லன் கதாபாத்திரங்கள். இந்த 2 பேருடைய சின்ன வயசு எப்படி இருந்ததுன்னு சும்மா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போயிட்டு வரும். 2 பேத்துக்குமே ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருப்பாங்க. அது வளவலா குலகலான்னு இழுத்தடிக்காமல் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஃப்ளாஷ்பேக்கை சொல்லியிருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்லேயே இந்த அளவுக்கு மட்டமான புயல்களை வச்சுக்கிட்டு இந்த நாய்களெல்லாம் விடவே கூடாதுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அப்பயே தோண ஆரம்பிச்சிடும். அந்த ஃப்ளாஷ்பேக்கை அவங்க சித்தரித்த விதமே அப்படி. அந்த மாதிரி வில்லன் கேரக்டர்ஸை சூப்பராக எழுதி அதுக்கு அட்டகாசமான 2 ஆர்டிஸ்டையும் இவங்க காஸ்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு வில்லனாக ஆகாஷ் மஹிஜா அவர் தான் பண்ணியிருப்பார். இன்னொரு வில்லனாக ரமன்தீப் யாதவ் அவர் பண்ணியிருப்பாப்ல. அந்த 2 பேருமே எப்பா வெறித்தனமான கேரக்டர்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய கேரக்டர்ஸ். அதாவது இவங்க 2 பேரும் இந்த செகண்ட் இப்படி இருக்காங்க, அடுத்த செகண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கங்கிறதே நமக்கு புரியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் இது. அதை 2 பேரும் செம்மையாக புல் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஆகாஷ் மஹிஜா அவருடைய ரோலை பார்க்கும்போதே இவனெல்லாம் என்னங்க பண்ணுறதுங்கிற ஒரு கோபம், ஒரு வெறி உங்களுக்குள்ளே வரும். அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் அதை ஃபினாமினலாக புல் ஆஃப் பண்ணியிருந்தார் அவர். எனக்கு அந்த கேரக்டரை பார்க்கும்போது 2017 ஒரு ஹிந்தி கிரைம் ட்ராமாவாக அஜின்னு சொல்லி ஒரு படம் வந்தது, நம்ம ஆல்ரெடி விமர்சனம் பண்ண படம். அதில் வில்லனாக அபிஷேக் பானர்ஜி ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருப்பாப்ல. அதுவும் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் ஒரு பொம்மையை வச்சுட்டு ஒரு வேலை ஒன்று பண்ணியிருப்பான். அந்த ஆள் ஏங்க இந்த ஆள் என்னங்க சுற்றி 25 பேர் உட்காந்துருக்காங்க, கேமராலாம் இருக்குன்னு மறந்துடுவானா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணும். வெறித்தனமான ஒரு வில்லன் பர்ஃபார்மன்ஸ் இது அபிஷேக் பானர்ஜி அதில் அஜியில் பண்ணுது. அதுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸு ஆகாஷ் மஹிஜா கிட்ட இந்த சீரீஸில் இருந்து. ஈவன் ரமன்தீப் யாதவுமே செம்மையாக பண்ணியிருந்தார். அதை நல்லா பார்த்துங்க. கதையில் ஹீரோவாக அலி ஃபசல் தான் பண்ணியிருந்தார். அவரை தான் முதல்ல சொல்லியிருக்கணும். ஆனால் வில்லன் கேரக்டர்ஸ் 2 பேர்த்தையும் நம்ம முதல்ல சொல்கிறோம் அப்படின்னா அந்த கேரக்டர்ஸ் எழுதப்பட்ட விதம் அப்படி. இவங்க 2 பேரும் வந்து நடிப்புங்கிறதையும் தாண்டி எங்க இவங்கெல்லாம் விடவே கூடாதுங்கன்னு ஒரு பெரிய படம் பார்க்குற நமக்குள்ளே கொண்டு வர்ற அளவுக்கு இவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதே மாதிரி சோனாலி பென்ட்ரே வந்து ஒரு கதாபாத்திரம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. நம்மளுடைய வீட்டில் 2 பிள்ளைகள் இருக்குது, இந்த 2 பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று அப்படின்னா எப்படி அந்த குடும்பமே மொத்தமாக செதஞ்சு போகுதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா. அந்த பெர்ஃபார்மன்ஸில் ஒரு சில இடங்களில் அவங்க அப்படியே குமுறி கதறி உடஞ்சி அழுகக்கூடிய அந்த காட்சிகள்லாம் வேறு லெவலில் அவங்க கொண்டு வந்திருந்தாங்க. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸு. சப்போர்ட்டிங் காஸ்டில் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்டதுக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாக நீட்டாகவே கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு அடல்ட் கான்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷுவலாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் லென்த்தியான லிப்லாக் காட்சிகள்லாம் உள்ளே இருக்குது. ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் எல்லாம் தமிழ் டப்பிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஒரு லைன் பேசுகிறாங்க, அதில் 10 வார்த்தை இருக்குன்னா அதில் 7 வார்த்தை கெட்ட வார்த்தை தான். காது கொடுத்து கேட்க முடியாத அளவு கரைச்சி ஊற்றிருக்காங்க தமிழ் டப்பிங்கில். அதனால் ஃபேமிலிக்கும் இந்த சீரீஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது போக ஹெவியான வைலன்ஸும் இதில் அங்கங்கே உள்ள இருக்குது. அதனால் இது ஸ்ட்ரிக்ட்லி
ஏ சர்டிஃபைடு ஞாபகத்தில் இருக்கட்டும். இந்த சீரீஸு உங்களுக்கு அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. நல்லா சூப்பராக பார்க்கணும் அப்படின்னா ஹிந்திலேயே பாருங்கள், ஒரிஜினல் வெர்ஷன்லேயே பாருங்கள், இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். தமிழ் டப்பிங் தான் நமக்குங்க அப்படிங்கிறவங்க தமிழ் டப்பிங் ரசிகர்களுக்கு அட்டகாசமான ஒரு சீரீஸ் ரெடி. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் மஸ்ட் வாட்ச், பார்த்தே தீர வேண்டிய சீரீஸ்னா இதுதான் சீரீஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சீரீஸ் இது. எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.